Good evening, welcome to Pyramid Advisor YouTube channel, technical analysis session. Now we'll just review the previous things. இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு 50 இதே சாரி இப்போதைக்கு 50 வெளில வந்து ரெண்டு பொசிஷன் ஓப்பனில் இருக்குது 499 Berger 1388 மீதி பொசிஷன்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு 3 ஸ்டாப் லாஸ் 4 ப்ராஃபிட் ஓகே அப்புறம் RSI 50 எடுத்திருக்கோம் அது ரூல்ஸ் இதில் போட்டிருக்கு நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒன்று தடவை பார்த்துக்கோங்க நம்ம நேற்று பார்க்கலாம் நேற்று வந்து நம்மளுக்கு 1 2 3 4 வந்து கோல்கேட் சன்டெக் செஞ்சுரி பாரதி ஐசிஐசிஐ பேங்க் ஸோ இது 4 நம்மளுக்கு சிக்னல் வர மாதிரி இருந்தது ஆனால் இன்றைக்கி டே 1 டே 2 ஒர்க் அவுட் ஆகலை ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்ட்ராங்கான க்ளோஸ் ஆன ஸ்டாக் செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம delete பண்ணிவிடுவோம் ஸோ இட்ஸ் நாட் தேர் for us okay so ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு ஸ்டாக் தான் வாங்கியிருக்கோம் நம்ம ஆல்மோஸ்ட் 1 வீக் ரன் பண்ணிட்டோம் என்ன பண்ணலான்னா நம்ம வந்து நாளைக்கு வில் டூ ஒன் மோர் ரன் டுமாரோ டுடே திஸ் வில் ஹேவ் ஒன் மோர் பை ஃபார் டுமாரோ அதுக்கப்புறம் வில் ஸ்டாப் அண்ட் ரிவ்யூ how it goes ஓகே ஸோ இது வரைக்கும் வந்து ஒரே ஒன்று தான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் சாரி ஒன்று ஸ்டாப் லாஸ் எதுவும் ட்ரிகர் ஆகலை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நிஃப்டி வந்து 10,200 இறங்கி 6,000 9,500 போயிட்டு வரும்போது கூட இது வரைக்கும் லக்கிலி நம்ம ஸ்டாப் லாஸ் எதுவும் ட்ரிகர் ஆகலை ஓகே ஸோ அப்படியே இந்த ஸ்டாக்கில் நல்ல ஸ்டாக்ஸு எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம் வில் லுக் அட் ஃப்ரெஷ் பைஸ் ஸோ எங்கே போகணும்னு தெரியல உங்களுக்கு யூ நோ வேர் RSI 50 எங்கே போய் தேடுறது we go to ED markets போகிறோம் அதுக்கப்புறம் ஸ்க்ரீனர் போகிறோம் அப்புறம் RSI கிளிக் பண்ணுறோம் 30 to 70 பார்க்குறோம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஹையஸ்ட் லோயஸ்ட் போடுறோம் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் வருது அப்புறம் லோயஸ்ட் வருது ஓகே தென் வீலோட இங்கே போய் ஸ்க்ரால் பண்ணுறோம் 50 வர வரைக்கும் 42 ஸோ 49 தான் வந்திருக்கு ஓகே இந்த ஸ்க்ரீனில் 50 வந்திருக்கு ஓகே ஏஷியன் ஹோட்டல்ஸ் 14,000 தேவையில்லை கீழே ஸ்க்ரால் பண்ணி தான் ப்ளஸ் இருக்கான்னு பார்க்கலாம் பேஸ் வேண்டாம் வில் அவாய்டு ராமா நியூஸ் பிரிண்ட் DCM வால்யூம் பார்த்துக்கோங்க வால்யூம் கம்மியாக கிட்ட போகாதீங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஆட்டோ லைட் வேண்டாம் FDC இது கொஞ்சம் நல்லா இருக்குமா FDC 4 ரூபாய் மூவ் ஆகிருக்கு 1.5% சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ நம்ம FDC போய் சார்ட்டில் பார்க்கலாம் ஓகே FDC ஓகே FDC ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இது RSI 57 இறங்கி 48 51 ஓகே ஸோ இது வந்து நல்ல ஸ்ட்ராங் எப்போவுமே RSI 48 50 போயிட்டு 2 நாள் நிற்கிறது கீழே இருந்து இறங்கி மேலே இறங்கினா ஸ்ட்ராங்கு ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வந்து RSI வந்து இது வந்து 52 இதனுடைய லோ வந்து லோ 241.75 க்ளோஸ் வந்து 247.30 ஸோ இப்போ எது வாங்கணும் நாளைக்கு நம்ம எப்போ வாங்கணும்னாக்கா இதை நாளைக்கு க்ளோஸில் தான் வாங்கணும் 3 o'clock this is for 16.6.20 okay caps FDC okay so low வந்து 241.75 க்ளோஸ் வந்து 247.30 247.30 ஸோ இது நம்ம எப்படி வாங்குவோம்னாக்கா நாளைக்கு 247 மேலே க்ளோஸ் ஆனால் வாங்குவோம் இந்த லோ பிரேக் ஆகாமல் RSI 50 மேலே க்ளோஸ் ஆனால் நம்ம வாங்குவோம் ஓகே 246ன்னு வச்சுக்கிங்களா RSI 50 மேலே க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம் ஓகே அது நீங்கள் எங்கே பார்க்கணும்னு உங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ
பை ப்ரைஸ் நாளைக்கு அப்டேட் பண்ணலாம். இப்போ வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாளைக்கு இண்டியூம் பைப் வேண்டாம், அவாய்டு. கோல்டன் டெபாக்கோ வேண்டாம். டிபி கார்ப் 0.7 0.55 வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். நல்ல சென்சுரி டெக்ஸ் மறுபடியும் வந்திருக்கு 50 அதெல்லாம் வந்து வேறு நமக்கு தேவையில்லை. ஓகே, நாட்கோ ஃபார்மா வந்திருக்கு. ஓகே, இட்ஸ் a குட் கம்பெனி. 100 ரூபா இல்லை 500 ரூபா மேலே இருந்தால் தைரியமாக வாங்கலாம். ப்ளஸ் வால்யூம்ஸ் இருந்தால் நமக்கு பயப்பட தேவையில்லை. நாட்கோ. ஓகே, நம்ம இப்போ போய் ஸோ இது வந்து அபேண்டன், இது வந்து அபேண்டன் பேபி. ஓகே, 56, இது 50. ஓ நோ, ஓகே, இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்களா? ஓகே, சாரி. ஸோ இது வந்து எடுக்கக்கூடாது. நேற்று 50லேருந்து இருக்கு 49ல். இப்போ இங்கே பார்த்து RSI வரும். இது வந்து RSI 50. இது நோ, இட்ஸ் நாட் அ பை. ஓகே, நம்மளுக்கு வந்து 59. இப்போ இங்கே பாருங்க, இங்கே பார்த்தா 46. இதுதான் 50. ஓகே, எங்கேயோ போயிடுது. ஸோ இட்ஸ் நாட் அ பை. ஓகே, நாட்கோ ஃபார்மா இஸ் நாட் அ பை. இமாதிரி ஸ்பெஷாலிட்டி 1 ரூபி 46 ருபீஸ் ஷேரில் தயவுசெய்து வேண்டாம், அவாய்ட் பண்ணலாம். பிராண்ட் இருந்ததுன்னா வாங்கலாம். யூஃப்ளெக்ஸ் வால்யூம் இருக்குது. இட்ஸ் a குட் கம்பெனி. சார்ட்டில் பார்க்கலாம். பட் நேற்று எங்கேன்னு பார்க்கலாம், தான் இம்பார்ட்டன்ட்டு. ரொம்ப மைல்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கான். பட் லெட்ஸ் லுக் அட் இட். இது நேற்று 51 தான். ஸோ நேற்று 51. ஓகே, இது வந்து எரிஸ் லைஃப் சயின்சஸ். எரிஸ் ERIS எரிஸ் 44. இங்கே பாருங்கள் 46 இறங்கி வந்திருக்கு. 44 52. ஓகே, லோ வந்து 474, க்ளோஸ் வந்து 492.90. ஓகே, RSI 52ல் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம நாளைக்கு வந்து எப்போ வாங்கலாம்னாக்கா 3 o'clock வந்து வந்துட்டா. செக் பண்ணிக்கிறேன். 474 492.90. ஓகே, 492.90. ஸோ இது எப்போ நாளைக்கு எப்போ வாங்கலாம்னா 3 o'clock. இது RSI 52 இருக்குது, 52ல் இருக்குது. ஸோ நாளைக்கு 3 o'clock RSI 50க்கு மேலே ட்ரேட் ஆயிருந்தால் அந்த ப்ரைஸில் வாங்கலாம். ஓகே, இல்லை இந்த ப்ரைஸ்க்கு மேலே ட்ரேட் ஆச்சுனாலும் வாங்கலாம், க்ளோஸ் ஆனாலும் வாங்கலாம். இந்த ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆகி வாங்கினாக்கா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து அந்த கேண்டில் லோ. ஓகே, அந்த கேண்டில் லோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 கவுண்டர் வந்துருக்கு இது வரைக்கும். எரிஸ் லைஃப் சயின்சஸ், நியூலாண்ட் லெபார்ட்ரிஸ். பயமாக இருக்கா? நியூலாண்ட் லெபார்ட்ரிஸ் இதெல்லாம் ஃபார்மா வருது. ஓகே, நம்ம பார்ப்போம். நம்ம வேண்டியது ப்ராசஸ் நியூலாண்ட். ஓகே, உங்களுக்கு இது வந்து 49. இது RSI 49. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. RSI 49. இது 50 52. ஸோ 398.05 க்ளோஸ் வந்து 409.30. ஓகே, $398.05 409.30 409.30. ஓகே, நான் வால்யூம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஒரு தடவை. ஓகே, 96,000 வால்யூம் இருக்குது. ஓகே, 16.6.5. நியூலாண்ட். ஓகே, ஸோ 3 கவுண்டர் இருக்குது. இன்னும் 2 கவுண்டர் பார்க்கலாம். 5 கவுண்டர்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஆக்சஸ் இன்ஜினியர்ஸ் எக்ஸ்கேவ் அதெல்லாம் வேண்டாம், என்னவோ தெரியல.
உங்களுக்கு ஷாப்பர் ஸ்டாப் பார்ப்போம். வால்யூம் இருக்குது, ஷாப்பர் ஸ்டாப். நம்ம ட்ரேடிங்கு இது இஸ் அ டீசன்ட் நேமு. நம்ம சிக்னல் எப்படின்னு பார்க்கலாம். 51 ஆல்ரெடி 51லேருந்து மேலே போயிருக்கு, அதனால வேண்டாம். ஓகே, ஜிபி பெட்ரோலியம்ஸ், காட்ரேஜ் கன்சியூமர். நம்மளுக்கு இந்த பிராண்ட் என்ன நல்லது, காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். இதுக்குமே ஒருத்தர் உள்ளே போயிட்டு வந்துன்னு நினைக்கிறேன். காட்ரேஜ் சிபி 52 வேண்டாம். ஓகே, இன்னும் 49 இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இல்லை, வரல, நம்மளுக்கு கிடைக்கல. ஆல்ரெடி நம்ம ஒரு தடவை ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஜிகே ஒயர்ஸு, சங்கமித்ரா கெமிக்கல்ஸு, ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ். வால்யூம் கம்மியாக இருக்குது, அதனால் வில் அவாய்டு. ப்ரைஸ் டிஸ்கவரி ஈஸியாக கிடைக்காது. டிசிபி ஆல்ரெடி நம்ம ட்ராக் பண்ணுறோம், அதனால் 53 போயிட்டோமா. ஓகே, வேறு வழியில் வேறு தான் பண்ணணும். ஒன் மோர் பேஜ் இருக்கும். சஞ்சய் நெரோலாக் பர்ஜர் பெயிண்ட் நம்ம வாங்கி ஒன்றும் டார்கெட் ஆகலை. கன்சை என்ன போட போகிறான்னு தெரியல. கன்சை நெரோலாக் 51, இதுவும் 51 50. ஸோ நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸ்ட்ராங்காக நல்லா மூவ் ஆன கவுண்டருக்கு பார்க்குதான். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு ஒரு 54 55 அதனால் வந்து நம்ம 49லேருந்து 55 போன ஸ்டாக் எப்படி போகும்போது பார்த்து அதுவும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பிரின்ஸ் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் வேண்டாம். சுந்தரம் ஃபாஸ்ட்னஸ் அது கண்டிப்பாக நம்ம கிடைக்காதுன்னா அது 4 ரூபா தான் மேலே போயிருக்கு. ஸோ 54 மேலே தேடுறது வேஸ்ட்டு அன்லெஸ் தெர் இஸ் சம் பிக் மூவ் விச் வில் அவாய்ட். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு நாளைக்கு வந்து நம்ம வந்து யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் 96 வந்து 96 நிஃப்டி அது எங்கேருந்து பாருங்கள் நீங்கள். தென் யூ நோ நம்ம வந்து யூ ஆர் ஸ்விம்மிங் அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட். அது அகெயின்ஸ்ட் தி சுனாமியில் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கு இந்த ட்ரெண்ட்ஸில். ஓகே, 9th அன்றைக்கி எங்கே இருந்தது நிஃப்டி? 8th பாருங்கள் 10,000. 9th வந்து 10,046 எடுத்துருக்கோம் நம்ம. அங்கேருந்து மார்க்கெட் இறங்கியிருக்கு, 95 வரைக்கும் போயிருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலை. புரியுதுங்களா? நம்ம க்ளோசிங்கில் மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோமா வாங்கிட்டு இருக்கோம். சிஸ்டம் பார்க்குற ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்போது மார்க்கெட் எப்படி ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இப்போ நம்ம வந்து டெய்லி 1-2 தான் பை கிடச்சிட்டு இருக்குது. இன்றைக்கி இப்போ எப்படி ரிவர்ஸ் ஆகும் வாய்ப்பு இல்லைன்னா பெரிய மார்க்கெட் இதை வச்சு நம்ம மார்க்கெட் மூவ்மெண்ட்டே ஓரளவுக்கு கிரகிக்கலாம். இப்போ நாளைக்கு 3 பை சிக்னல் வந்துட்டு இதெல்லாம் ஒரு 2-3 இதெல்லாம் 2-3 வந்து இது வந்து 2-3 ப்ராஃபிட் ட்ரிகர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த RSI 50 பெரிய விளையாட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி கூட அங்கே தான் சப்போர்ட் எடுத்துருக்கு ஆல்மோஸ்ட். இப்போ நீங்கள் இந்த RSI பாருங்கள், இது வந்து 60, இந்த லோ வந்து 9544. இது வந்து இப்போ வந்து 98 இருக்கோம் நம்ம. அப்போ 95 இந்தப்போ RSI பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மஸ்ட் பி ஒரு 48 49 இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் RSI நிஃப்டி வந்து இப்போ கீழே போகுது உலகம் யாருன்னா பயப்படாதீங்க. நம்ம வி ஹாவ் டு இது எல்லாமே வந்து அதாவது யூ ஹேவ் டு கனெக்ட் த டாட்ஸ்ன்னு வாங்க தெரியுமா. இதெல்லாம் டைரெக்டாக கனெக்ட் பண்ணணும். ஸோ நிஃப்டி RSI 50 நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பயப்படக்கூடாது. ஓகே, ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் த ட்ரேட். டுமாரோ வி ஹேவ் டு டேக் தீஸ் ட்ரேட்ஸ். ஏன்னா டவுட் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள். நிறைய Q&A கேட்டிருக்கேன். Q&Aல தயவுசெய்து எனக்கு கஷ்டமான எனக்கு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக செட் பண்ணாதீங்க, கொஞ்சம் சிம்பிளாக வைங்க. இன்றைக்கே பார்த்து கொஞ்சம் பயந்துட்டு மிரண்டுட்டேன் நான். ஸோ அதில் எனக்கு வந்து எல்லாம் தெரியும்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் தெரியும், அந்த கொஞ்சம் நல்லா தெரியும். ப்ளீஸ் ஆஸ்க் விதவுட் எனி இது கேளுங்க. நான் வந்து சாட்டர்டே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ ஆஸ்க் அகான். அதாவது இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கேளுங்க, ட்ரேடிங் டெக்னிக்கல் பற்றி கேளுங்க. இது ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்னால் நான் ரொம்ப வீக்கு, அது பக்கம் போகிறதில்லை நான். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். எக்கானமி பற்றி கேளுங்க. ஜென்ரல் நீ என்னோட கேட்டால் பதில் சொல்லுவேன். ஓரளவுக்கு பதில் சொல்லக்கூடிய இது எனக்கு இருக்குது.
ஐ மீன் பொருளாதாரம் ஐ திங்க் இஸ் மை அதர் ஸ்ட்ரென்த்து. அதை பற்றி நீங்கள் கேட்டால் நான் சொல்வேன். ஸோ தட் இஸ் வேர் ஐ எம் ட்ரைங் டு தட்ஸ் வேர் இட்ஸ் ஓகே. நீங்கள் கேளுங்க, நான் எதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். யூ ஜஸ்ட் போஸ்ட் யுவர் கொஸ்டின்ஸை. நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ண தெரியாதுன்னு சொல்லுவேன். நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் தெரிஞ்ச மாதிரி. ஓகே, தேங்க்யூ, ஹாவ் எ நைஸ் டே. நாளைக்கு பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. நன்றி, வணக்கம்.